விஜய் தனித்து விடப்பட்டதில்லை. தப்பு கணக்கு போட்டார், அது தப்புன்னு ஆயிருக்குது. அவர் தனித்து தான் வர முடியும். பலத்தை நிரூபித்தாதான் மரியாதை. பலத்தை நிரூபிக்காதவருக்கு அரசியல் தெரியாத அட்டுகள் மாணிக் தாகூரும், அரசியல் தெரியாத அட்டு பிரவீன் சக்கரவர்த்தியும் தான் கற்பனை ஓட்ட, ஏட்டு சொரக்கா ஓட்ட, சீமான் 8.2 விழுக்காடு ஓட்டு எடுத்தது தாங்க முடியாத பொறாமையும் பொச்சரிப்பும் கொண்ட இழிவான மனிதர்கள் தான் பேசிட்டு இருப்பானே தவிர, யாருனாலும் பலத்தை நிரூபிச்சுட்டு தான் வர முடியும். அதை தாண்டி ஒருத்தர் ஏற்றுக்கிடுறாங்கன்னா, ரஜினிகாந்துக்கு அந்த ஒரு பார்வை இருந்தது. தினகரன் ஏற்றுக்கிட தயாராக இருந்தார். அன்னைக்குள்ள சூழ்நிலை அப்படி. கமல்ஹாசன் ஏற்றுக்கிட தயாராக இருந்தார். அன்னைக்குள்ள சூழ்நிலை அப்படி. ஆனால் கமல்ஹாசன் அன்னைக்கு நானும் என் நண்பனும்னு சொன்னா கூட, இவர் 4 விழுக்காடு வாக்கு எடுத்துக்கிட்டு ரஜினிக்கு 3 சீட்டுன்னா இவருக்கு 2 சீட்டை எதிர்பார்த்தார். ஸோ அந்த இடத்துக்குள்ள பலம் நிரூபிக்காத ஒருத்தர் கூட போய் இன்னொருத்தர் கூட்டணி வைக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அவருக்கு என்ன பலன்னு வச்சு நீங்க கூட்டணியை பேசுவீங்க? அதுதான் பிரச்சனை. ஆனா அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, நம்ம கூட வருவாங்க இல்லையா, அதை நம்ம கொடுக்கணும் இல்லையான்னு சொல்லி பேசினது தப்புன்னு இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாரோ? தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்குவார். அப்பவே நாம சொன்னோம், இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல். சீமானே சொன்னார், தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன். விஜயகாந்தாவது 8-10 பலம் நிரூபிச்சனால ஒரு மக்கள் நல கூட்டணியாவது அமைச்சாரு, நீ அமைக்க முடியாதுன்னு சீமான் விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சதுமே சொன்னார். அவர் கிளாரிட்டியோட 214 போனார். நீ குழப்பவாதியா, சுயநலவாதியா, அரசியல் வியாபாரியா போயிட்டு இருக்காப்புல. 1-2 அழுகல் மூளை ஆசாமிகள் தான் சீமான் மேலோட வன்மத்தில் பலம் நிரூபித்தவரை மட்டம் தட்டுங்கிறதுக்காக மாணிக் தாகூர்களும் பிரவீன் சக்கரவர்த்திகளும் ஏட்டு சுரக்காயை பற்றி பேசுவாங்க. அது கறிக்கு உதவாது.